அப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து லைட் ஒளிங்கிற டாப்பிக்கு ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து முடிச்சிட்டோம். அது ஃபுல்லாக பேசிக்ஸாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லைட்லேயே வந்து அடுத்த லெவல் ஆப்டிக்ஸ். ஸோ பியூர்லி 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் டச் பண்ணுற மாதிரி தான் அந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாருங்களேன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு முக்கியமானது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது முழு அக எதிரொலிப்பு. ஸோ இந்த முழு அக எதிரொலிப்பு என்ன அப்படியே முழுசாகவே தெரியும். எப்படி தெரியுது? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் என்னன்னா, கானல் நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கானல் நீர், அதாவது நம்ம வந்து வண்டியில் போகும்பொழுது ரோட்டில் நீர் இருக்கிற மாதிரியே தெரியும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும்போது பார்ப்பீங்க கானல் நீர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்னால் இந்த சீரியல் லைட்டு மாதிரி லைட்டு எரியும். ஆனால் வந்து சப்ளை எதுவும் போகாது, கரண்ட்லாம் போகாது, சப்ளை அது கரண்ட்லாம் எதுவுமே பாஸ் ஆகாது. ஆனால் லைட் எரிஞ்ச மாதிரி தெரியும். ஆப்டிக்கல் ஃபைபரில் அது வரக்கூடியது. ஸோ வரிசையாக நம்ம எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். அது இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அது உள்ளேயே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டியூப் மாதிரி ஃபீல் பண்ணிக்கங்க. இப்போ இங்கேருந்து வர லைட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு அப்படியே வந்து வெளில போகும். அதான் வந்து முழுசாக அந்த டோட்டலாக வந்து இன்டர்னலாக ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடியதான் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டில் தான் அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. when light travels from denser medium to rare medium, it gets refracted away from the normal. இது படித்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே. வந்து அது குறைந்த அடர்மிகு இல்லையா, அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு போணுச்சு அப்படின்னா அந்த செங்குத்து கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செங்குத்து கோடு வட்டி விலகும் அப்படின்னு படித்தோம். அப்படி விலகுனுச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்கள். The angle of incidence in the denser medium increase. The angle of refraction also increase. It reaches the maximum value of r equal to 90 degree for a particular angle. This angle of incidence சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிளில் கேட்பாங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள். தமிழில் இது வந்து பார்த்திங்கன்னா மாறுநிலை கோணம். இது வந்து மாறுநிலை கோணம். அது என்ன மாறுநிலை கோணம்? அதாவது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அந்த படுகோணம் அதிகரிக்கும் போது அடர்குறை ஊடகத்தின் விலகு கோணமும் அதிகரிக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இதை மனப்பாடம் பண்ணிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது இது கேட்பாங்க. குறிப்பிட்ட படுகோணத்தில் விலகு கோணத்தின் மதிப்பு r ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதுதான் படுகோணம் மாறுநிலை கோணம். இதுலேருந்து தான் நம்ம முழு அக எதிரொலிப்பை பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருந்துச்சா, அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? when angle of incident exceeds the value of critical angle, இப்போ r ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா, அதை விட அது அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா the ray is totally reflected back to the same medium. This is called total internal reflection. அந்த 90 டிகிரியை விட அதிகமாக விலகி போனால் அதுதான் முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கல, அப்படியே முழுசாக பார்க்காம சொல்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் பார்க்காம படித்தா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் வழியாக கேட்கும் பொழுது நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். அதுதான் இந்த மாறுநிலை கோணத்தினுடைய இந்த நீங்கள் படத்தை பார்க்குறீங்க. இந்த படத்தில் பாருங்கள். ஸோ இந்த r ஈக்குவல் டு 90 டிகிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த இடத்துல பாருங்கள், r ஈக்குவல் டு 90 டிகிரி அதிகமாகிடுச்சு. 90 டிகிரியோட அதிகமானால் விலகுதே இல்லையா, பிரிதில்லை. இதுதான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு. இப்போது இந்த முழு அக எதிரொலிப்புக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது, கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்படி இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு. ஸோ லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேர் மீடியம், ஏற்கனவே படித்தாச்சு.
இல்லையா? அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு தான் போனோம். அந்த அடர்மிகு ஊடகம் எது தெரியுங்களா? வாட்டர். அடர்குறை ஊடகம் வந்து அது காற்று. சரிங்களா? காற்றும் நீரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது பாருங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்சைட் தி டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். பார்த்தோம் இல்லையா? R = 90 டிகிரியை விட மேலே இருந்தால் தான் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ டென்சர் மீடியம் டு ரேர் மீடியம் போகுது, இங்கேயும் டென்சர் மீடியம் டு ரேர் மீடியம் போகுது. ஒவ்வொன்றிலையும் போகுது பாருங்கள். படம் 1, படம் 2, படம் 3. ஸோ இதில் என்னன்னா அந்த ஐ இருக்குது பார்த்திங்களா, குறைவாக இருக்குது, இது ஈக்குவல்டாக இருக்குது, இது கிரேட்டராக இருக்குது. ஸோ கிரேட்டராக இருக்கும்போது தான் இது முழு அக எதிரொலிப்பு நடக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முழு அக எதிரொலிப்பு எங்கே ஜென்ரலாக நடக்கும் அப்படின்னா, காணல் நீர், மிரேஜ், குளிர் மாய தோற்றம், லூமிங். ரெண்டாவது அருமையானது டைமண்டு எங்கேயாவது கிடக்குதுன்னு வச்சுக்கலேன், அந்த லைட்டாக பட்டை ஏற்றிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மினுக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு காரணமே த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் டைமண்ட் ஏர் இன்டர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, 24.4 டிகிரி. மறந்துடாத, கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பண்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒயர், அதான் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். அந்த ஹை குவாலிட்டி காம்போஸ்ட் நடக்கும்போது குவாட்ஸ் இலைகளையும் இந்த கலப்பு கண்ணாடிகளையும் வந்து அதே மாதிரி மினுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து என்ன காரணம்னா, இந்த முழு அக எதிரொலிப்பு நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு பாருங்கள், முழு அக எதிரொலிப்பு ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். எங்கேயோ இருந்த ஒரு மரம் நம்ம பார்க்கும் பொழுது அடர் மிகுலேருந்து அடர் குறைக்கு நம்ம போகும் பொழுது அங்கே ஒரு கீழே நீரில் மிதக்கிற மாதிரி ஒரு மரம் வந்து தெரியும். அதுதான் வந்து காணல் நீர், அந்த மாய ஒளி தோற்றம். இது வெப்ப காலத்தில் இது ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். சரி, அதே மாதிரி மேலேயும் தெரியும். கீழே தெரிகிற மாதிரியே மேலே தெரிகிறதுக்கு லூமிங், குளிரில் மேலேயும் வெப்பத்தில் தரையிலையும் தெரியும். ஞாபகத்தை வச்சுக்கோ. சரி, இந்த முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் என்னென்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னோம், த டைமண்ட் அப்பியர்ஸ் டேஸ்லிங். இது கிளிட்டர் ஆகுது பார்த்தீங்களா, ஜொலிக்குது பார்த்தீங்களா. ஜொலிக்கிறதுக்கு காரணமே இந்த முழு அக எதிரொலிப்பு. கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதோடைய ஆங்கிள் வந்து 24.4 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வைரத்தின் ஒளி விலகல் எண் படித்து வச்சுக்கோ, 2.417. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது படித்து வச்சுக்கோங்க. இந்த மதிப்பு சாதாரண கண்ணாடியின் ஒளி விலகல் எண் மதிப்பான 1.5 விட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஐ இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு 1.5க்கு மேலே இருந்தாலும் அதுவும் மாறுநிலை கோணத்தை விட அது மிகவும் குறைவாக இருக்குது கண்ணாடிக்கு. சரி, வைரத்துக்கு அதிகமாக இருக்கிறனால அது என்னவோ அது ஜொலிக்கிறதுக்கு காரணம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆப்டிக்கல் ஃபைபர். அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் இந்த லைட் ஜஸ்ட் இது லைட் பாஸ் ஆகி அப்படி லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும், தவிர கரண்ட்லாம் பாஸ் ஆகாது. இதுவும் ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் இந்த லைட்டு பாஸ் ஆகி எங்கெங்கே போயிட்டுருக்கு அப்படி போகுது பாருங்கள். ஸோ உள்ளேயே வந்து இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கிறது தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வீட்டில் ஒரு டைம் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? இந்த மெத்தடை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டு சேம் பிரின்சிபிளில் எண்டோஸ்கோப் உள்நோக்கு உடற்குழாய், அந்த எண்டோஸ்கோப்பில் பார்த்தோம்னா உள் உறுப்புகள் எல்லாமே நமக்கு தெரிவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுவும் வந்து த ஃபினாமினா ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் தான் இது செயல்படுது. ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, எண்டோஸ்கோப் எதில் நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் படத்துலையும் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். என்ன ப்ராப்ளம்? இஃப் தி ஃபோக்கல் லென்த் இஸ் 150 cm for a glass lens
வாட் இஸ் த பவர் ஆஃப் லென்ஸ்? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா வந்து த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சம் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் படித்தோம் இல்லையா, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடையது எக்ஸ்ட்ரா இன்னும் பொருட்கள், அதாவது இன்னும் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, படித்து வச்சுக்கோ. ஆல்ரெடி இருந்தால் கூட பார்த்துக்கோ. ஐஸ், வாட்டர், குவார்ட்ஸ், கிரவுன் கிளாஸ், ஃப்ளிண்ட் கிளாஸ், கால்சைட், டைமண்ட், ஸ்ட்ரான்சியம் டைட்டனைட். ஸ்ட்ரான்சியம் டைட்டனைட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ SrTiO3 கெமிஸ்ட்ரியில் கேட்டு விட்ருவாங்க. ஸ்ட்ரான்சியம் டைட்டனைட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்டு விட்ருவாங்க. இங்கே ஃபிசிக்ஸில் படிக்கிறது, கெமிஸ்ட்ரியில் கேட்டு விட்ருவாங்க, படிச்சுக்கோ. சரிங்களா? ஸோ இதான் வந்து இனிஷியல் ஸ்டேட், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐ. ஸோ ஹியூமன் ஐயை வந்து நம்ம பயாலஜிலேயே படிப்போம். சரிங்களா? ஹியூமன் ஐயை வந்து பயாலஜிலே படிப்போம். பட் இங்கே படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் ஆப்டிக்கல் ரிலேட்டடாக படிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் வந்து நம்ம இதில் கற்றுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அந்த மனிதனுடைய கண்ணை வந்து நீங்கள் என்னன்னா அதோடைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ்லையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது மனித கண்ணில்? ஸோ சிலியரி உடலம் அப்படின்னு, விழி, லென்ஸ், கார்னியா, ஐரிஸ் கண்பாவை. சரிங்களா? அதே மாதிரி கோராய்டிஸ், கிளீரா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படத்தின் மூலமாக பார்த்துக்குங்க. பார்வை நரம்பு எங்கே இருக்குது, பின் கண் அறை எங்கே இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துங்க. இப்போ நம்ம ஹியூமன் ஐக்குள்ளே போகிறோம். ஸோ ஹியூமன் ஐ பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியும். இதான் வந்து சென்சிட்டிவ் ஆர்கான், ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். பார்ப்பதற்கு மிகவும் நுட்பமானதுங்க. ஸோ இந்த ஐ, கிட்னி, பிரெயின் யாராலையும் ரீமேக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இயற்கை. அதுதான் வந்து ஒரு இயற்கை சக்தி இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுங்க எவிடன்ஸே வந்து இதுதான். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கை செஞ்சிருவாரா ஒருத்தர்? ஒரு கால் செஞ்சிட முடியுமா? அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? ஸோ அதுபோல் இந்த நுட்பமான ஆர்கான் இந்த கண். ஸோ கண் இல்லாதோடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கங்க. அந்த கண்ணுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள் என்ன இருக்குது. ஐபால் அப்ராக்சிமேட்லி தான் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், கோள வடிவத்தில் காணப்படுது. எப்படின்னா அதோட டயாமீட்டர் 2.3 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த பாலை வந்து த டஃப் மெம்பரேன், அதாவது வலிமையான சவ்வால் என்ன பண்ணுறாங்க, அந்த சவ்வு எது, ஸ்கிலீரா அப்படிங்கிற சவ்வில் அதை உட்கார வச்சுருக்காங்க. பயங்கரம் ப்ரொட்டக்டாக வச்சுருக்காங்க. ஸோ எங்கே எப்படி அடிப்பட்டாலும் இந்த சவ்வு என்ன பண்ணும், அதை சமாளிச்சுக்கும், பெருசாக அடிப்பட விடாமல் பார்த்துக்கும். சரிங்களா? சரி, இப்போ முக்கியமான பகுதிகள்லாம் உள்ளே இருக்கிறது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கார்னியா. ஸோ கார்னியா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர். அது என்ன எப்படிப்பட்ட லேயர் அப்படின்னா தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆன் தி ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐபால் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு திரை காணப்படுது. அந்த லேயர் மாதிரி இருக்கும். அது தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதான் வந்து மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். சரிங்களா? when light enters through the cornea it reflects and bends the lights onto the lens. இதுதான் லென்ஸுக்கு அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை உள்ளே கொடுக்கக்கூடியது. அப்படி கொடுத்துட்டோம் வச்சுக்கலேன், அது அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஐரிஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த கலரு. இங்கே பாருங்கள், ஒரு பிங்க் கலரில் தெரியுது, இங்கே வந்து பர்பிள் கலர் தெரியுது, எல்லோ கலர் தெரியுதுன்னு சொல்லி நம்மளை அண்டர்ஸ்டுட் பண்ண வைக்கிறது இந்த ஐரிஸ் தான். இட் மே பி ப்ளூ, ப்ரௌன், க்ரீன் இன் கலர், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு பர்சனுக்கும் எப்படி இருக்கும், இட்ஸ் எ யூனிக் கலர், பேட்டர்ன், டெக்ஸ்டர். ஐரிஸ் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு தி பீப்புள் லைக் கேமரா அப்பச்சர். இதுதான் வந்து அந்த எவ்வளவு லைட்டு உள்ளே வருது அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கக்கூடியது அந்த ஐரிஸ் ப்ளஸ் கலரையும் கொடுக்குது. ஸோ பீப்புள்னு ஒன்று இருக்குது. அது என்னது, இட்ஸ் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ஐரிஸ். இட்ஸ் தி பாத்வே ஃபார் தி லைட் டு ரெட்டினா. ஸோ என்னது, அந்த பீப்புள் அப்படிங்கிறது சென்ட்ரலில் இருந்து ஐரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுதுங்க, நேராக கொண்டு போய் ரெட்டினா கொண்டு போயிடுது. சரிங்களா?
ரெட்டினா எப்படி இருக்குன்னா இட்ஸ் எ பேக் சர்ஃபேஸ் ஆஃப் தி அதான் கடைசியாக இருக்குங்க. த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் ஐ அப்படின்னா அது ரெட்டினா, which real and inverted image is formed. முக்கியமானது அங்கே தான் இமேஜ் தெரியக்கூடிய இடம் தான் இந்த விழித்திரைன்னு சொல்லுவாங்க அல்லது ரெட்டினான்னு சொல்லுவாங்க. கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்குங்க? மெய் பிம்பம் தான் கிடைக்கும். தலைக்கீழ் அதாவது இமேஜினரி கிடைக்காது, ரியல் இமேஜ் தான் கிடைக்கும். சரிங்களா? மாய பிம்பம் கிடைக்காது, மெய் பிம்பம் தான் கிடைக்கும். மெய் பிம்பம் கிடைக்குது அனைத்துமே தலைக்கீழான பிம்பம் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலரியா மசில்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜூம் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம ஜூம் பண்ணுறதுக்கு கேமராவில் முன்ன பின்ன கொண்டு போவோம் இல்லையா? ஆனால் சிலரி மசில்ஸ் சும்மா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வேணால் திங்க் பண்ணிங்க, பக்கமாக இருக்கிற பொருளை வந்து பார்த்துட்டு உடனே லாங் டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பொருளை கூட சடனாக நம்ம ஸ்பான்டேனியஸாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்க்க முடியும். அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த தசை பேர் தான் சிலரியா தசைகள். அடுத்த லென்ஸும் ஒன்று எடுத்துக்கலாம். இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ அப்படின்னா அது லென்ஸு என்ன வகை லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸா கான்கேவ் லென்ஸ்னால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா சும்மா டைம் படித்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். கான்வெக்ஸ் லென்ஸ் இது நம்மள்ட்ட இருக்குது. அனைத்தையும் நம் கண்களில் குவிக்கக்கூடிய லென்ஸ் தான் குவி லென்ஸு. ஆனால் பார்க்குறோம் இல்லையா, அனைத்தையும் கொண்டு வந்து இந்த கண்ணுக்குள்ளே சேர்க்குது. பாருங்க, கண்ணை திறந்தாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 180 டிகிரி இந்த பக்கத்து ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு 180 டிகிரி அட் ஏ செகண்ட் நம்ம வந்து பார்த்தா தான் வண்டியை ஓட்ட முடியும். அப்போ தான் கார் ஓட்ட முடியும், பஸ் ஓட்ட முடியும், ட்ரெயின் ஓட்ட முடியும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம 180 டிகிரி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 30 டிகிரி இந்த பக்கம் லெஃப்ட்டில் 30 டிகிரி இன்னும் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோதுங்க? 240 டிகிரி நம்ம வந்து அப்படியே சடனாக பார்க்கக்கூடியது இந்த கான்வெக்ஸ் லென்ஸு மூலமாக தான் உடனே பார்க்குறோம். சரி, எப்படி வேலை செய்யுதுங்க? எப்படி வேலை எல்லா பொருளும் பார்த்தாச்சு, எப்படி வேலை செய்யுது? அப்போது ஒரு லைட்டு அது டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியாவில் போனதுக்கப்புறம் பீப்புளில் போயிடுது. பீப்புள்லேருந்து ஐரிஸ் போகுது, ஐரிஸ்லேருந்து நேராக லென்ஸுக்கு போகுது. அவ்வளோதான், ஒரே வேலை முடிஞ்சிருச்சு. நேராக கார்னியாலேருந்து இங்கே போதுங்க. கார்னியா வந்ததுக்கப்புறம் பீப்புள் வந்ததுக்கப்புறம் ஐரிஸ் வந்ததுக்கப்புறம் லென்ஸுக்கு போயிடுது. அவ்வளோதான் ரூட்டு. ஐ லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படியே உட்காந்து கன்வெர்ஜ் பண்ணிடுது, குவிக்க வச்சு என்ன கிடைக்குங்க? ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு ஆன் ரெட்டினா. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோங்க? தலைக்கீழாக தான் பார்த்துட்ருக்கோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, தலைக்கீழாக தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ தலைக்கீழாக பார்க்கக்கூடியதை யார் சரி பண்ணுறாங்க தெரியுமா? பிரெயின் த்ரூ ஆப்டிக்கல் நர்வ்ஸ். அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? எரெக்ட் இமேஜஸ். த பிரெயின் சென்சஸ் இட் அஸ் எரெக்ட் இமேஜஸ். நேரான பிம்பத்தை யார் கொடுக்குறா நமக்கு? மூளை நரம்புகள் தான் நேரான பிம்பத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஒன்று இருக்குது. பவர் ஆஃப் அக்காமடேஷன், விழி ஏற்பமைவு திறன். சரிங்களா? இது ஒரு கேரக்டர் மாதிரி, எபிலிட்டி மாதிரி. ஸோ தி எபிலிட்டி ஆஃப் ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை அஸ் வெல் அஸ் தி டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் தி ஐ. புரியுதுங்களா? அதாவது ஒரு ஏற்பு திறன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு திறன் தான் இந்த பவர் ஆஃப் அக்காமடேஷன். எப்போது இந்த ஐ லென்ஸுக்கும் அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வந்து ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் தி ஐ. திஸ் இஸ் அச்சீவ்டு பை தி சேஞ்சிங் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தி சிலரியா மசில்ஸ். இந்த சிலரிகள் தசைகள் மூலமாக தான் நம்முடைய ஃபோக்கல் லென்த் வந்து கண்டுபிடிக்க முடியுது, அதை வந்து கரெக்டாக மாற்றி அமைக்க முடியுது. சரி, இந்த லென்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஐ லென்ஸ் எப்படி இருக்குங்க? ஃப்ளெக்சிபிளாக இருக்குமாம்மா, ஜெல்லியாக இருக்கும். ஜெல்லி லைக் மெட்டீரியல், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது அப்படி இருந்தனால தான் ஜூம் பண்ண ஈஸியாக முடியுது. எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பக்கமாக இருந்தாலும் சரி, உடனே பார்க்குறதுக்கு இந்த வெளி லென்ஸு குவிய தூரம்
இந்த சிலரியா திசைகள் மூலமாக செய்ய முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், இதை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. இந்த ஜெனரேஷன் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சரிங்களா? என்ன ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் திருவிழாலாம் நடக்குது பார்த்தீங்களா? அங்கே நடக்கும்போது ஒரு ஒரு பெட்டி மாதிரி வச்சுக்கிட்டு ஃபிலிமை வந்து அப்படியே சுற்றி ஓடுவான். அப்போ அந்த காலத்தில் ரஜினி கமல்லாம் வந்து சண்டை போட்ட மாதிரியும் டான்ஸ் ஆடுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். சரியா? ஃப்ரேம்ஸை வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க. ஃபிலிமை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருப்பான். அவன் உருட்ட ஒரு படம் போடுற மாதிரியே நமக்கு ஃபீல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. 1/16 சரிங்களா? 1/16 16 சரிங்களா? அப்போ அது 16 படம் ஒரு படமாக தெரியும். 16 படம் ஒரு படமாக தெரியும். பாருங்கள், the time interval between two consecutive light pulse is less than 0.1 second. ஒரு படமும் இன்னொரு படமும் 0.1 வினாடிக்கு கீழே பார்த்தோம்னா the human eye cannot distinguish when separately. அதை நீங்கள் திருப்பி தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இட் இஸ் கால்ட் த persistence of visions. the பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 16 இருக்குது பார்த்தீங்களா? 16 ஃப்ரேமு ஒரே ஃப்ரேம் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த குதிரை போகிற மாதிரி இதை வந்து ஓட்டணும்னு வச்சுக்கலேன், குதிரை ஓடுற மாதிரியே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தோணும். சரிங்களா? இப்போ 16 படமும் ஒட்டுக்க ஓடுற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலேன், குதிரை கொஞ்சம் தூரத்துக்கு எங்கேயோ ஓடுற மாதிரியே ஃபீல் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் தயாரித்தாங்க. கார்ட்டூன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கார்ட்டூன் இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் போட்டு கண்டுபிடிச்சாங்க. இதான் பார்வை நீட்டிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்டுருவாங்க எங்கேயாவது பார்த்துக்கோ, த persistence ஆஃப் விஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், த ஃபார் பாயிண்ட்ஸ் அண்ட் நியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. ஸோ அண்மை புள்ளி செய்மை புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த போலீஸ்க்கெலாம் ட்ரைனிங்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன். போலீஸ் ட்ரைனிங் போன உடனே அவங்கள வந்து என்ன கேட்பாங்கன்னா செய்மை புள்ளி பிடிச்சிருவாங்க. சரிங்களா? செய்மை புள்ளி ஃபார் பாயிண்ட்டை பிடிப்பாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா, இந்த பார்வையை நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு. ஸோ 6 ஃபீட்டு வரைக்கும் நீங்கள் சிறப்பாக பார்க்கணும் கண்ணாடி போடாமல். சரிங்களா? அப்படி கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ போலீஸுடைய செலெக்ஷனில் இதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். த மினிமம் டிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் டு see the object distinctly without strain is called the least distance of distinctions. எந்த ஒரு சிரமமின்றி தெளிவாக நீங்கள் பார்க்கக்கூடியது தான் தெளிவுறு காட்சி, அது மீச்சிறு தொலைவு. அப்போ என்ன மீனிங்? ஒரு 25 சென்டிமீட்டரில் நம்ம வந்து ஒரு புக்கை படிக்கிறோன்னா அப்போ ரைட்டு, ஓகே, கண் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் கிளியர்லி இஸ் கால்டு த பாயிண்ட் ஆஃப் தி ஐ. இட் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார் தி நார்மல் ஐ. சில பேர் வந்து ரொம்ப தூரம், இப்போ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த வானத்தில் போயிட்டுருக்கக்கூடிய சிறிய என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்டை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன், கடைசி எண்டு போகிற வரைக்கும் நான் ஐ கேன் ஃபீல். அதே மாதிரி என்னால் வந்து ஐ கேன் சி. இதுதான் வந்து ஃபார் டிஸ்டன்ஸ். ஆனால் பக்கத்தில் இருக்க பொருள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது தெளிவாக எழுத்துக்கள் தெரியாத போது நம்ம என்ன பண்ணுறோங்க, கண்ணாடி போட்டு தான் பார்க்குறோம். இப்போ அது மாதிரி இருக்கவங்களுக்கு டிஃபெக்ட்ஸ் இன் தி ஐ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் படித்தோம், பார்ட் 1ல். ஸோ மயோப்பியான்னு படித்தோம். மயோப்பியான்னு என்ன அர்த்தம்? கிட்ட பார்வை. ஸோ கிட்ட பார்வையை தான் நம்ம மயோப்பியா என்று அழைக்கப்படுகிறது. கிட்ட பார்வை என்ன? இட்ஸ் எ ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட் சைட்னஸ் occurs due to lengthening of the ball. அதாவது வெளிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் இந்த குறைபாடு ஏற்படுது. பாருங்கள், கிட்ட பார்வை என்னன்னா, கிட்டத்தில் நல்லா பார்ப்பாரு, அவருக்கு தூரமாக இருக்கிறது தெரியாது. With this defect, nearby the objects can be seen clearly, but distant objects cannot be seen clearly. இப்போ இந்த மயோப்பியா கிட்ட பார்வை சொல்கிறது என்னென்னா பாசிட்டிவாக எடுத்துக்கங்க.
கிட்ட பார்வைனா கிட்டது இருக்கிறத அவர் சிறப்பாக பார்ப்பார், தூரத்தில் இருக்கிறது பார்க்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதனால் இந்த ப்ராப்ளம் வருது? த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்ட். படித்து வச்சு கேட்பாங்க. the focal length of the eye lens is reduced. The distance between eye lens and retina increase. இந்த முக்கியமான இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும். இதுதான் மயோபியாவுக்கு முக்கியமான காரணம். இப்படி நடக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், லென்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு சரி பண்ணுறோம். The defect can be corrected using concave lens is the very important. ஸோ மயோபியா கிட்ட பார்வை இருக்கவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடி எது, லென்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா குழி ஆடி. மறந்துடாத, குழி லென்ஸ். இது கொஷின், இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குழி லென்ஸு the focal length of the concave lens is to be used கம்ப்யூட்டர் as follows அப்படின்னு. அதுதான் வந்து ஃபோக்கல் லென்த்தை நம்ம என்ன பண்ணுங்க, கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. பாருங்கள், அதை ஃபோக்கல் லென்த்தை எப்படி கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குது அப்படிங்கிற படத்தோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. த விஷன் வித் மயோபியா, கரெக்டர் விஷன் யூஸிங் கான்கேவ் லென்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மயோபியா இருக்குது. மயோபியா இருக்கிறனால பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் மயோபியா. ஸோ மயோபியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடியே விழுந்துருது. ஆக்சுவலாக திரை எங்கே இருக்குது? இதான் திரை. இதான திரை. கலரில் வந்து மாற்றி சொல்லலாம். இதான் வந்து திரை, இதான் திரை. ஆனால் முன்னாடியே வந்து விழுந்துறனால அவருக்கு சரியாக தெரிய மாட்டேது, லாங்லேருந்து இருக்கக்கூடியது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டர் பண்ணுறதுக்கு கான்கேவ் லென்ஸை வந்து நான் ஃபிட் பண்ணி பார்க்குறேன். அது நம்ம கண்ணாடி போடுற வழியாக மூக்கு கண்ணாடி போட்டோம்னா இங்கே வந்து அது திரையில் விழுந்துருது. இதுதான் வந்து கிட்ட பார்வை குறைபாடு இருக்கக்கூடியது. ஸோ கிட்ட பார்வை திரும்ப சொல்கிற பாருங்கள், பக்கத்தில் உள்ளது சிறப்பாக தெரியும். சரிங்களா? த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ன, கொஞ்சம் பெருசாகி தெளிவாக தெரியக்கூடியதுக்கான அந்த படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஒருத்தர் பாருங்கள், தூரப்பார்வை அப்படிங்கிறது ஹைப்பர் மெட்ரோபியா. அதான் தூரப்பார்வைனா லாங் சைட்னஸ் சிறப்பாக தெரியும் அவருக்கு. பக்கத்தில் உள்ளது 25 சென்டிமீட்டரில் அவருக்கு தெரியாது. அதான் தூரப்பார்வை. இப்போ பாருங்கள், இதை படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்ட பார்வை, சரிங்களா, தூரப்பார்வைன்னு இருக்குது. கிட்ட பார்வை, தூரப்பார்வை. ஸோ கிட்ட பார்வை ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், தூரப்பார்வை. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், கிட்ட பார்வை இருக்கிறவங்க, சரிங்களா, கிட்ட பார்வை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க கண்ணாடி போட்டே தீரணும். சரிங்களா? தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போடாமல் கூட சமாளிக்கலாம், பட் 2 பேரும் போட்டுக்கலாம். ஆனால் கிட்ட பார்வை இருக்கிறவங்க கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் போட்டே தீரும். ஏன்னா ஹெட்டேக் வந்துடும். நம்ம இப்போ உட்காந்துருக்கோம், நிறைய பொருள்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னா, தூரத்தில் உள்ள பொருள்கள் தான் அதிகமாக பார்க்குறோம், அருகில் உள்ள பொருள் மிகவும் குறைவு. சரிங்களா? சடனாக ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னு தெரியலன்னா அப்போ சிரமமாக இருக்கும். வண்டியில் போகிறோம், எத்தனை பேரை லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக நிறையா பேர் வந்து தூங்குறக்கூடிய நேரம் தவிர மற்ற நேரத்தில் கண்ணாடி போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அவங்களாம் யார், மயோபியா அஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹைப்பர் மெட்ரோபியா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை வந்து தொங்க விட்டே இருப்பாங்க. ஏதாவது பேப்பர் கொடுத்து படிக்கணும்னா போட்டு வச்சுட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். இந்த லாங் சைட்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். சரிங்களா? தூரப்பார்வை சிறப்பாக தெரியும். டியூ டு ஷார்ட்டனிங் ஆஃப் தி ஹைபால், அங்கே லென்த்தனிங் ஆஃப் ஹைபால், இங்கே ஷார்ட்டனிங் ஆஃப் ஹைபால். இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி பட் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் நாட் பி சீன் கிளியர்லி. இவங்களுக்குடைய பிரச்சனைகள் தான் இங்கே முக்கியமானது. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ lens is increase at the distance between eye lens is retina is decrease. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மயோபியாவுக்கும் ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கும் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணிக்கணும். இது மாதிரி இருக்கவங்க 25 சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ளது எதையுமே சரியாக பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு
ஒருத்தர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டா அவருக்கு மைனஸ் மாதிரி தெரியும், மைனஸ் இருக்கிறது ஈக்குவல் டு மாதிரி தெரியும், சரிங்களா, ப்ளஸ் இருக்கிறது டிவிஷன் மாதிரி தெரியும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரக்கூடியது இதனால். ஸோ இது வரத்துக்கூடிய பிரச்சனைனா அதுக்கும் ஃபோக்கல் லென்த்து டிஸ்டன்ஸ் ஆகிறது தான், ஃபோக்கல் லென்த்து பிரச்சனை தான். இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு பார்த்துக்கோ. என்ன லென்ஸுங்க? கான்வெக்ஸ் லென்ஸ், சரிங்களா. மயோபியாவுக்கு கான்கேவ் லென்ஸு, ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ், சரிங்களா. இவங்களுக்கு பாருங்கள், பார்க்கும் பொழுது அது பார்க்கக்கூடிய பொருள் வந்து அந்த திரைக்கு பின்னால் விழுந்துடும். இங்கே விழுங்க, அதை கொண்டு வந்து முன்னாடியே குவிய வைக்கிறதுக்கு குவியாடியை பயன்படுத்துகிறாங்க. அது அவ்வளோதான், இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பார்வையில் அவங்க வந்து இந்த லென்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடுக்கு பேர் ப்ரெஸ்பயோபியா. ஸோ ப்ரெஸ்பயோபியா விழி ஏற்பு அமைவு திறன் குறைபாடு. இது ஜெனட்டிக்கலி வரும். ஜென்ரலி எப்படி இருக்கும்? ஜெனட்டிக்கலியாக வரும். ஸோ டியூ டு ஏஜனிங், மனிதன் வந்து வயது முதிர்ந்து இல்லையா, சிலரியா தசைகள்னால வரக்கூடியது. சரியாவது அது வேலை செய்யாது, வீக் ஆயிரும். ஹை லென்ஸ் பிகம் ரிஜிட், சரிங்களா, டைட்டாக இருங்க. ஸோ ஹை லூசஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன். விழியின் ஏற்பமைப்பு திறன் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ப்ரெஸ்பயோபியா, மறந்துடாதீங்க, 3 படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வருவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the aged persons cannot see nearby the objects clearly, so it is also called the old age hypermetropia. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்மெட்ரோபியா மாதிரியே இருக்கும். இது பக்கத்தில் உள்ளதான் சரியாகவே தெரியாது, அவங்க வந்து பக்கத்தில் உள்ளது பெருசாகவும் பார்க்க மாட்டாங்க. Next one, some persons have both defects of vision, myopia as well as hypermetropia. சில பேருக்கு என்ன இருக்குங்க, அது கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கும், தூர பார்வையும் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடியதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பர் பார்ட்டில் வந்து கான்கேவ் லென்ஸு, லோயர் பார்ட்டில் கான்வெக்ஸ் லென்ஸு. இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், கொஷின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்ஸு வந்து ரெண்டுமே, ஸோ மயோப்பியாவும் இருக்குது, ஹைப்பர் மெட்ரோபியாவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு எந்த பார்ட்டில் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ அப்பர் பார்ட் வந்து கான்கேவ் லென்ஸு, அதாவது குழி ஆடியை பயன்படுத்துவீங்க. எதுக்கு வேணால் மயோப்பியாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக. கான்வெக்ஸ் லென்ஸு ஹைப்பர் மெட்ரோபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், பார்வை சிதறல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஆஸ்டிக்மெட்டிசம் இது ஒரு குறைபாடு, சரிங்களா. The eye cannot see parallel and horizontal lines clearly. மனப்பாடம் முடிச்சுக்கோ, இதுதான் முக்கியமானது. ஸோ பார்வை சிதறல் குறைபாடுக்கு கண்ணை வந்து இணையாகவோ கிடைமட்ட கோட்டில் பார்க்க முடியாது. இது ஹெரிடேட்டட் ப்ராப்ளம்ஸ், மரபு ரீதியாக வரக்கூடிய இது ஒரு பிரச்சனை. ஸோ இதில் ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ லென்ஸ் பிகாஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லென்ஸ், ஸோ அல்சரேஷன் ஆஃப் கார்னியா, த இன்ஜுரி ஆஃப் தி ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதுதான் ரீசன். எதுக்காக வருது அப்படின்னா இத்தனை ரீசன் சொல்கிறாங்க, ஒரு ரீசன் 2 ரீசனில் இல்லை. ஸோ ஆஸ்டிமெட்டிசம் கேன் பி கரெக்டட் பை யூஸிங் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ், அதாவது டாரிட் லென்ஸ். இதை மனப்பாடம் பண்ணிச்சுக்கோ, எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்போ ஞாபகத்தில் இருக்கும். ஸோ 1 டைம்லாம் படித்தா ஞாபகத்தில் இருக்காது. ஸோ சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் அல்லது டாரிட் லென்ஸை பயன்படுத்தி தான் இந்த டிஃபெக்டை வந்து சரி பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உருளை லென்ஸுகள், தமிழில் உருளை லென்ஸுகள் பயன்படுத்தி நம்ம சரி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வருங்க, மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதாவது சிறிய பொருள், கண்ணுக்கே தெரியாத பொருளை நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், பாக்டீரியா, வைரஸ், இவங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதான் வந்து ஸோ ஒரு செல் உயிரிகள், அந்த ஒரு செல் உயிரிகளை நம்ம பார்க்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் மிக நுண்ணோக்கி
அல்லது மிக நுண்ணிய பொருட்களை காணக்கூடியதான் இந்த மைக்ரோஸ்கோப். ஸோ அதான் 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி அதை பார்க்குறாங்க. இட் இஸ் ஹெல்ட் த நியர் தி ஐ டு கெட் என்லார்ஜ்ட் இமேஜ் ஆஃப் தி ஸ்மால் ஆப்ஜெக்ட். கான்வெக்ஸ் குவி லென்ஸ் மூலமாக சிறியதாக இருப்பதை பெருசாக பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அது எப்படி வந்து தெளிவுபடுத்துறதுக்காக இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணுறாங்களே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஜுவல்லரிஸில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை படிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி அதுலேயும் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளவர்ஸ், இன்செக்ட்ஸை வந்து அதுக்கூடிய பார்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஸோ ஃபோர்சனிக் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்சனிக் சயின்ஸ் ஃபீல்டில் இந்த ஃபிங்கர் தடைய அறிவியலை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து கண்ணுக்கே புலப்படாமல் இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இதுக்கும் பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குவி லென்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் can be increased by decreasing the focal length of the lens is used. சரிங்களா? ஃபோக்கல் லென்த்தை குறைக்க அது என்ன பண்ணுது, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, மிகவும் கண்ணுக்கே தெரியாத பொருள் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ் cannot be decreased beyond the certain limit. This is the problem can be solved by the using two separate biconvex lens. ஸோ அந்த கூட்டு நுண்ணோக்கியில் 2 குவி லென்ஸையும் பயன்படுத்தி அதை வந்து ரொம்ப டீப்பாக மிகவும் கண்ணுக்கே தெரியாத பொருளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி நகரும் நுண்ணோக்கி சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் வெரி ஸ்மால் லென்த் வித் ஹை டிகிரி ஆஃப் தி அக்யூரசி ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 0.01 millimeters. ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப் எதுன்னு கேட்பாங்க, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். சரிங்களா? 0.01 மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுடைய மிக துல்லியமாக காணக்கூடியதும் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இட் இஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். சரிங்களா? த லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 மில்லிமீட்டர். சரிங்களா? அடுத்தது இந்த மீச்சிறு 0.01 மில்லிமீட்டர் மூலியமாக தான் வெர்னியர் காலிப்பர் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி. அடுத்து டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் தெரியும், ரொம்ப ரொம்ப லாங்கில் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லூனார்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கக்கூடியது இது டெலஸ்கோப். சரி, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஜோஹன் லெப்பர்ஷே 1608 அவர் தான் வந்து முதல்ல வந்து ஒரு தொலைநோக்கியை உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கலீலியோ மேட் பண்ணார். கலீலியோ என்ன பண்ணார், அப்சர்வ் தி டிஸ்டன்ஸ் ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸே பார்க்குறதுக்காக கலீலியோ சேட்டலைட்ஸ், ஜூபிட்டர்ஸ்லாம் அதில் தான் பார்த்தாராமா. சேட்டன்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்ஸு, அதையும் வந்து அவர் கலீலியோ அதில் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 1611 கெப்லர் இன்வென்டட் டெலஸ்கோப் விச் வாஸ் ஃபண்டமெண்டலி சிமிலர் டு தி ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அதே மாதிரி கண்டுபிடிச்சார். சரிங்களா? இப்போ இந்த வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகைகள் இருக்குது. ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப், ஒளி விலகல் தொலைநோக்கிகள். அதே மாதிரி ரிஃப்ராக்டிங் பாருங்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ உச்சரிப்பில் பெருசாகவே தெரியாது. ஸோ ஆர் இது எல். ரிஃப்ராக்டிங் இது ரிஃப்ளெக்டிங். சரிங்களா? ஸோ ரிஃப்ளெக்ட்னா ஒளி எதிர் ஒளிப்பு, ரெஃப்ராக்டிங்னா அப்படின்னா ஒளி விலகல். ஸோ விலகனிச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுங்கள், எதிர் ஒளி நடந்துச்சு அப்படின்னா எல் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எல்லுக்கு எதிர் ஒளி ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த டெலஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு. யார்? கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரியன் டெலஸ்கோப், ஆக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ் ஆர் தி சம் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப். இதெல்லாம் வந்து ஒளி விலகல் தொலைநோக்கியுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுவே ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னா பேராபாலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ பேர்கள் பாருங்கள், இங்கே வந்து இந்த கிரிகேரியன், நியூட்டானியன், கேசகேரியன், ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப் பயன்படுத்தி தான் ஆஸ்ட்ரானமிக்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி சில நோக்கிகள், அதுக்கு அந்த தொலைநோக்கிகள் வந்து வானியல் தொலைநோக்கி, நிலப்பரப்பு தொலைநோக்கிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பி அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஸ்பேஸில் போய் பார்க்கக்கூடியது. இந்த டெலிஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா 1991 இந்த எர்த் ஆர்பிட்டை வந்து நாசா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சி பார்க்க வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய டெலிஸ்கோப்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவை சேர்ந்த நெரிந்தர் கபானி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் ஃபைபர் யாருங்க? ஸோ நரிந்தர் கபானி த ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கபானி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் டு டிரான்ஸ்மிட் அண்ட் கெட் பேக் டு குட் இமேஜஸ் வர மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இலை ஒளிகள்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்ததை ஒரு சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, the light travels from a rarer medium to denser medium. The angle of incidence of the refractions respectively 45 degree, 30 degree respectively. So calculate the refractive index of the respective medium with the respective first medium கொடுத்துருக்காங்க. ஸோ given வந்து எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்குது? 45 டிகிரி. படுகோணம் தான் 45 டிகிரி. ஸோ ரிஃப்ராக்ஷன் விலகு கோணம் தான் 30 டிகிரி. ஸோ ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ sin i / sin r, 45 / sin 30. இந்த sin i sin r வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். sin 45க்கு வந்து 1/√2, இது 1/2. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் √2. √2 வேல்யூ வந்து 1.414 அப்படிங்கிறது நீ தெரிஞ்சு சால்வ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. இந்த சைன் வேல்யூஸ், காஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுங்க. ஸோ கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க ஒன்லி சயின்ஸ்லாம் படிக்க போகிறதில்ல, மேக்ஸையும் சேர்த்து படிக்கிறதுனால ஸோ இது வந்து ஆப்டிடியூடில் நம்ம வந்து இதை பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் தயாராக இருந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெல்டாஸ்கோப்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா காலத்தில் கெல்டாஸ்கோப் அப்படிங்கிறது பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி இந்த வளையல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை உடச்சி போட்டு உள்ளே தூக்கி போட்டு பார்ப்பீங்க. அதில் பார்க்கும் பொழுது அப்படி கிளியராக ஏதோ ஒரு பூ மாதிரி தெரியும். இதான் கெல்டாஸ்கோப் அப்படிங்கிறது. இது எப்படி நடக்குது, இது எப்படிலாம் தெரியுது அப்படிங்கிறதான் இதோடைய ஃபினாமினாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்னு, டிஎன்பிசிலேயே இது கேட்டிருக்காங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. மனப்பாடம் இல்லை, புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோ. பாருங்கள், ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்டுள்ள 2 சமதள ஆடி கண்ணாடிக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. என்ன மீனிங் பாருங்கள். இப்படி இதுதான் 90 டிகிரி. சரிங்களா? இந்த 90 டிகிரியில் இப்போது நான் நிற்கிறேன்னு வச்சுக்கங்க. இப்படி நிற்கிறேன்னா எத்தனை இமேஜஸ் வரும்? அதான் கொஷினே. புரியுதா? அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 360 / θ - 1. இதான் ஃபார்முலா. 360 / θ - 1. அப்போ 360 / 90 எவ்வளவு? 4. 9 4s are 36. ஸோ 4 - 1 3. ஸோ 3 இமேஜஸ் தெரியும் அப்படிங்கிறது டிஎன்பிசிலேயே கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, தெரிஞ்சு வச்சுக்கோ, புரிஞ்சு வச்சுக்கோ. எங்கேயாவது திரும்ப கேட்க போகிறாங்க. அடுத்து வாணி பப்பு அப்சர்வேட்டரி. ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய நேம் வந்து வயனு பப்பு அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து ஒரு ஆய்வகம் நடத்தியிருக்காரு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அதன் மூலயமாக காவலூர் அப்படிங்கிற ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி திருப்பாத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜவ்வாது மலை இருக்கக்கூடிய காவலூரில் தான் ஒரு ஆய்வகம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆய்வகம் ஃபேமஸானது. இது வந்து வானியல் சம்மந்தப்பட்ட வந்து பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடம். அடுத்து பாருங்கள், ஒளியை பற்றி ஒரு சில கொள்கைகள்லாம் பார்க்க போகிறோம்.
இது வந்து தேரிஸ் ஆன் லைட் அப்படிங்கிறது 1670 சார் ஐசக் நியூட்டன். ஸோ கார்பஸ்லர்ஸ் தேரி நுண்துகள் கொள்கையை பற்றி சொல்கிறாருங்க. இதற்கு முன்பே டெக்ஸ்காட்ஸ் 1637 எதிரொலிப்பு மற்றும் ஒளிவிலகை விளக்கத்துக்கான கொள்கையை கொடுத்துருக்காரு. அந்த கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேவ் தேரி அலை கொள்கை. இதை கொடுத்துருக்கிறது வந்து கிறிஸ்டியன் ஹக்கின்ஸ். இது ப்ரப்போஸ் 1678. என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் த்ரூ எ மீடியம் அப்படின்னு சொல்கிறது வேவ் கொள்கை. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தேரி மின்காந்த அலை கொள்கையை வந்து இந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிறது 1867 கண்டுபிடிச்சார். அவர் தான் ப்ரூவ் பண்ணார். ஸோ லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் விச் இஸ் transfers in nature and carrying electromagnetic energy அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஒளியின் அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக நிரூபித்தவர் இவர். ஸோ அடுத்த ஒரு கொள்கை அப்படின்னா குவாண்டம் தேரி. குவாண்டம் தேரியை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் என்சின்ஸ் 1905. என்டோர்சிங் த வியூஸ் ஆஃப் மேக்ஸ் பிளாங்க்ஸ் குவாண்டம் சொல்லி கேள்விப்பட்டோம்ல 1900. 1900 மேக்ஸ் பிளாங்க்ஸ் வந்து அவருடைய வியூஸ் தான் எடுத்துகிட்டு போய் ஆல்பர்ட் என்சின்ஸ் வந்து கண்டுபிடிச்சார். நான் எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இன் விச் லைட் இன்டராக்ட்ஸ் வித் மேட்டர் அஸ் ஃபோட்டான் டு எஜெக்ட் தி எலக்ட்ரான்ஸ். இதுதான் வந்து இந்த குவாண்டம் தேரியோடைய முக்கியமான கொள்கை. ஃபோட்டான் இஸ் எ டிஸ்க்ரீட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. தனித்தனி ஆற்றல் சிப்பங்களாக இருக்குது. இதை நம்ம ஈன்னு தான் சொல்கிறோம். இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ அல்லது ஹெச்வி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். த ஹெச் இஸ் தி பிளாங்க் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த பிளாங்க் கான்ஸ்டன்டுடைய மதிப்பை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரிங்களா? இதுவும் கேட்பாங்க. 6.625 into 10⁻⁻34 ஜூல்ஸ் செகண்ட். சரிங்களா? இந்த மின்காந்த அலையுடைய எண் தான் இந்த வி அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as light as both wave as well as particle nature, it is said to have dual nature. It is concluded that the light propagates as a wave and interacts with the matter as a particle. ஸோ அலை பண்பும் துகள் பண்பும் கொண்டு உள்ளது தான் இந்த லைட்டு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அடுத்த வேவ் நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஒரு குறுக்கலை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அது மின்காந்த அலை அப்படின்னு சொல்கிறாரு. த வேவ் நேச்சர் ஆஃப் லைட் வாஸ் ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேட்டட் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டைஃப்ராக்ஷன். புரியுங்களா? ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டைஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம்? குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு தொடர்பாக பல சோதனைகள் செய்யப்பட்டது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி லைக் ஆல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் லைட் கேன் ட்ராவல் த்ரூ தி வேக்கம். ஒவ்வொரு லைனும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி வைக்கும். த ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் போலரைசேஷன். ஸோ ஹைகன்ஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன்ஸ் தி ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். ஸோ ஒவ்வொரு லைனையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டர்ஃபரன்ஸ், அது என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு ஒளிகள், சரிங்களா, அது என்ன, ஒரு இரண்டு ஒளிகளும் சேர்றது, ஒன்று அந்த ஆட் ஆகிறது, கூடுதல். இரண்டு ஒளியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று, சூப்பர் பொசிஷன், ரெண்டுமே நடக்குது. நல்லா கவனிச்சுக்கோ. ஒன்று வந்து அடிஷன், இன்னொன்று வந்து சூப்பர் பொசிஷன்ஸ். அதாவது இரண்டு அலைகளும் கூடுது அல்லது ஒன்றுக்கு மேலே ஒன்று நிற்குது. அப்படி போனோம்னா the two light waves which produce increase in intensity, அதனுடைய ஒளிச்செறிவை அதிகப்படுத்துது. எங்கன்னா at a particular points and decrease its intensity and some other points. சில புள்ளிகளில் வந்து அதனுடைய ஒளிச்செறிவை அதிகப்படுத்துது, இன்னும் சில புள்ளிகளில் வந்து ஒளிச்செறிவை குறைக்குது. இதுக்கு தான் குறுக்கீட்டு விளைவு, ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் ரெஃபர்ஸ் டு தி அடிஷன் ஆஃப் வேவ்ஸ். இது எங்கே நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின் மீது படர்ந்திருக்கும் எண்ணெய் படலம், இதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ்.
சோப்பு குமிழ் போன்ற மாதிரி காணப்படும் கண்கவர் வண்ணங்களை வெளிப்படுத்தும். இதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ். அப்போது நம்ம துணி துவைச்சிட்ருக்கோம், துணியிலேருந்து சோப்பு வெளியே போகுது, அந்த சோப்பு குமிழில் கலர்ஸ் தெரியும். அப்பப்போ அந்த கலர்ஸை தான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தி லைட். These colors due to interference of white light undergoing multiple reflection from the top and bottom surface of the thin films. அந்த அளவுக்கு மேலேயும் கீழே அது என்ன பண்ணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதை தான் வந்து இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோப் ஃபிலிம் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக நம்மளுக்கு இன்ஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம், லைஃப்பில் பார்த்துருப்போம். அடுத்தது ஒன்று டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவு அப்படிங்கிறது. ஸோ டைஃப்ராக்ஷன் இஸ் ஏ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், பி இட் சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ். எங்கே லைட்டு மட்டும் இல்லை, இதுக்கு சவுண்டுக்கும் இருக்குது, வாட்டருக்கும் இருக்குது. அப்படிங்கிறது தான் அந்த விளிம்பு விளைவு, டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் தி ஷார்ப் எட்ஜஸ் into the geometrically shadowed region. இது முக்கியமானது. இந்த விளிம்பு விளைவு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, வளைந்து தடையின் வடிவேல் நிழலுக்கு அலைச்சென்று செல்லும் நிகழ்வு. அதுக்கு இங்கிலீஷே படிச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷே மனப்பாடம் வச்சுக்கோ. ஸோ டைஃப்ராக்ஷன் இஸ் எ பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ், பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் வளைஞ்சு போகும். அரவுண்ட் ஷார்ப் எட்ஜஸ் இன்டு ஜாமெட்ரிக்கலி ஷேப்டு ரீஜியன். அது எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும், எக்ஸகனாக இருக்கும், பென்டகனாக இருக்கும், அப்படி சொல்லிட்டு எவ்வளோ ஜாமெட்ரிக்கலி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்ஃபரன்ஸுக்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. இந்த வர சிடியில் எப்படி இந்த கலர்ஸ் வருது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒளியின் தள விளைவுன்னு சொல்லக்கூடிய போலரைசேஷன். ஸோ போலரைஸ்டு கிளாஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த போலரைஸ்டு கிளாஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அது ஆக்சுவலி. சரிங்களா? நம்ம ஸ்பெக்ஸ் போடுறோம் இல்லையா, கண்ணாடி போடுறோம் இல்லையா, அந்த கண்ணாடியில் நம்மளை யாராவது பார்த்தோம்னா, நம்ம இல்லை மற்றவங்க நம்மளை பார்த்தோம்னா இந்த டியூப் லைட்லாம் வந்து அந்த கண்ணாடியில் தெரியும். ஆனால் போலரைஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது. அப்படியே கண்ணு மட்டும் கிளியராக தெரியும். The phenomena of polarizations distinctly proves that the light waves are only transverse in nature. ஸோ ஒளியின் தலைவலிவு நிகழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி வந்து இந்த குறுக்கலையில் பரவுகிறதாமா. குறுக்கலையில் பரவுகிறது என்பதை நேரடியாக நமக்கு விளக்குகிறது. லைட் இஸ் propagated in the form of electromagnetic waves. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. This phenomena of refracting vibration of light, electric or magnetic field vector to a particular direction of perpendicular to the direction of the propagation of the wave called polarization of light. சரிங்களா? அப்படியே மனப்பாடம் பண்ணும். இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸை அப்படியே மனப்பாடம் பண்ணும். ஸோ ஒளி அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக உள்ள ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளியின் அதிர்வுகள் மின்புலம் அல்லது காந்தப்புலம் வெக்டர் அனுமதிக்கும் நிகழ்ச்சி தான் ஒளியின் தள விளைவு என்று பெயர். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ப்ராக்டிக்கலாக இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில் பட்ட உடனே நமக்கு வந்து அங்கே சூரியன் தெரியும். ஆனால் போலரைஸ்டு லைட் போட்டிங்க அப்படின்னா கிளியராக இருக்கும், எந்த ஒரு நம்ம ரிஃப்ளெக்ஷனும் வராது. போலரைடு சன்கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து டாபிக் கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து நிற்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன். கரெக்டாக படிச்சிருந்தா கரெக்டாக ஆன்சரை கொடுத்துடலாம் அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த பவர் ஆஃப் லென்ஸ் மெஷர் இது டயாப்டர் படித்தோம் இல்லையா, ஈஸியாக ஒரே லைனில் சொல்லிடலாம். படிச்சுட்டு வந்தோம். அடுத்த ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, டேஸ் இஸ் எ டஃப் அண்ட் திக் ஒயிட் ஷெல்ட் that protects the inner part of the eye. சரிங்களா? ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டஃப்பாக இருக்கும், திக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். அது வந்து உள்பாகங்களை பாதுகாக்கிறது அப்படின்னா அது ஸ்கிலீரா அப்படிங்கிறது சரியான விடை. அதை படித்து வச்சுக்கோ. அடுத்த டேஸ் இஸ் தி கன்வர்ஸ்
light rays into impulses and sends the signals to brain through the optic nerves. அந்த ரெட்டினா தான் கடைசியாக இருக்கிற ரெட்டினா, விழித்திரை. அந்த விழித்திரை தான் பிரெயினுக்கு ஆப்டிக்கல் நெர்வ்ஸ் மூலயமாக என்ன இமேஜ் வந்திருக்குன்னு அது சொல்லக்கூடியது. சரிங்களா? கலர் ஆஃப் தி லைட் ட்ராவல்ஸ் த்ரூ தி கிளாஸ் வித் மீடியம் ஸ்பீட் ஈஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்து விப்ஜிஆர்னு படித்தோம் இல்லையா? சரிங்களா? விப்ஜிஆர், இந்த விப்ஜிஆரில் ஸோ லோயஸ்ட் ஸ்பீடு வந்து ஒய்லட், ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து ரெட்டு அப்படின்னு தெரிஞ்சு. அடுத்து இந்த கார்பன் ஃபிலமெண்ட் இஸ் இன்வென்டட் பை எடிசன். ஸோ நேரடியான கேள்வி. கார்பன் மின்னிலை கண்டுபிடித்தவர் எடிசன். The colors exhibited in soap bubbles. soap bubbles அப்படின்னாலே நேராக கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீட்டு விளைவு அப்படின்னாச்சு. ஸோ சோப்பு குமிழ்கள் வண்ணம் அது வந்து இன்டர்ஃபரன்ஸ். அசர்ஷன்ஸ் ரீசன்ஸ் கொடுத்துருக்கான், இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அசர்ஷன்ஸ் ரீசன்ஸ். ஃபஸ்ட்டு the light incident on the surface at a polarizing angle 40 degree will have the same angle incidence 40 degree. கண்டிப்பாக இந்த லைட் இன்சிடென்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இந்த அசர்ஷன் கரெக்டாக தான் தெரியுது. ரீசன் பார்க்கலாம். இந்த போலரைசிங் இப்போ வந்து அசர்ஷன் உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் படிக்கிறோம். ட்ரூங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் ஆன்சர் வரலாம், சியும் ஆன்சர் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ரீசன் சரியா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரீசன் சரியா? த போலரைசிங் ஆங்கிள் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் த ரிஃப்ளெக்டிவ் லைட் இஸ் கம்ப்ளீட்லி பிளான் போலரைஸ்டு. ஆமாம், பிளான் போலரைஸ் தான். சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு தளத்தில் தான் இது வந்து விளைவுகள் நடைபெறும் அப்படிங்கிறது சரிதான். ஸோ போத் ஆர் ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஸோ ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன் சி. ஸோ நீங்களும் நிறையா புக்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் எல்லா புக்கும் எடுத்து படித்தேன். 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ யாராக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.